Hi friends, நான் உங்கள் Tutor Joe Stanley. இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் PHP ல எப்படி நம்ம வந்து PDF ஃபைல்ஸ் ஜெனரேட் பண்றது அப்படிங்கற பத்தி ஒரு சீரிஸ் நான் போட போறேன். இந்த சீரிஸ்ல வந்து நாம வந்து நார்மலா ஒரு PDF ஃபைல் ஜெனரேட் பண்றது எப்படி, அது எப்படி நம்ம A4 சைஸ்க்கு மாத்துறது, and then A3 சைஸ், ஃபாண்ட் ஸ்டைல் மாத்துறது, ஒரு இன்வாய்ஸ் கிரியேட் பண்றது. சோ இந்த விஷயங்கள் எல்லாம் எப்படி நம்ம PDF ல நம்ம ஜெனரேட் பண்ண போறது அப்படிங்கறத பார்க்க போறோம். சரிங்களா? இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் ஓபன் சோர்ஸ் லைப்ரரி FPDF அப்படின்ற ஒரு லைப்ரரி நான் ஒன்னு யூஸ் பண்ண போறேன். இப்போ இதல பாருங்க, நான் என்னோட browserல Google வெப்சைட் நான் ஓபன் பண்ணிக்கிட்டேன். and then Google ஹோம் பேஜ்ல வந்து FPDF அப்படின்னு நான் டைப் பண்றேன். ஓகேங்களா? FPDF நீங்க டைப் பண்ணா போதும். இந்த ஃபர்ஸ்ட் லிங்க் இருக்கு பாத்தீங்களா, இத நீங்க கிளிக் பண்ணுங்க. இது நீங்க கிளிக் பண்ண உடனே FPDF ஓட ஹோம் பேஜ் உங்களுக்கு வந்துரும். சரிங்களா? இது ஒரு ஓபன் சோர்ஸ் லைப்ரரி, யார் வேணாலும் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்க ரியல் டைம் வெப்சைட்ல நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதுல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. பிக்சர்ஸ் நீங்க இம்போர்ட் பண்ணலாம், and then வந்து கலர்ஸ் டிஃபரண்ட் கலர்ஸ் கொடுக்கலாம், ஹைபர் லிங்க் கொடுக்கலாம், நிறைய ட்ரூ டைப் ஃபாண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். சோ பேஜை கம்ப்ரஸ் பண்ற ஆப்ஷன்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல என்னங்கிறது நம்ம போக போக இந்த வீடியோ சீரிஸ்ல நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இதுல ஃபர்ஸ்ட் நான் டவுன்லோட் கிளிக் பண்றேன். டவுன்லோட்ல பாருங்க, இன்னைக்கு லேட்டஸ்ட் வெர்ஷன் நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, இந்த இடத்துல இந்த 1.8.1 அப்படின்ற கடைசி வெர்ஷன் நான் எடுத்திருக்கேன். இது 2015 12 20ல தட் இஸ் 20 டிசம்பர் 2015ல வந்து கடைசி வெர்ஷன் விட்டுருக்காங்க. சோ இந்த வெர்ஷன் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கு. நான் ரெகுலர் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் நான் இது யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா? சோ இத நான் கிளிக் பண்றேன். இத கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு என்ன ஆகும்னா, உங்க டவுன்லோட்ல உங்களுக்கு ஒரு zip ஃபைல் ஒன்னு வரும். அந்த zip ஃபைல் நீங்க எடுத்துக்கோங்க. அந்த zip ஃபைலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃபைல்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா? இத நான் என்ன பண்றேன்னா, என்னோட www டைரக்டரியில வாம்ப்ல www டைரக்டரியில PDF அப்படின ஒரு ப்ராஜெக்ட் உள்ள நான் இங்க பேஸ்ட் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன். சரிங்களா? இப்போ இந்த ப்ராஜெக்ட் நான் ரன் பண்றதுக்காக நான் என்ன பண்ணிருக்கேன்னா, index.php அப்படினு சொல்லிட்டு ஒரு ஃபைல் ஒன்னு நான் கிரியேட் பண்ணிருக்கேன். இந்த ஃபைல்ல வந்து நார்மல் நம்ம HTML ஓட கண்டென்ட் எல்லாமே நான் போட்டுக்கிட்டேன். ஓகேங்களா? சோ இதுல நீங்க ஒன் பை ஒன்னா நீங்க வர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன பண்ண போறேன்னா, ஒரு பேசிக்கான ஒரு ஃபைல் ஒன்னு நம்ம எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். சரிங்களா? இதுக்காக நான் என்ன பண்ண போறேன்னா, இப்ப PHP ல நம்ம ஒரு வர்க் பண்றதா நம்ம என்ன பண்ணுவோம், PHP tag போடுவோங்களா? சோ அந்த மாதிரி நான் என்ன பண்றேன், ஒரு PHP tag ஓபன் பண்ணிக்கிறேன். and then PHP tag நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து இந்த browserல வந்து OB start அப்படிங்கறது கொடுக்கிறேன். OB னா அவுட்புட் பஃபர் ஸ்டார்ட் அப்படிங்கறத கொடுத்துக்கோங்க. இது எதுக்காகனா, இப்போ நம்ம HTML பேஜ் நம்ம இங்க போட்டுருக்கோம். இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு PDF ஆ கன்வர்ட் பண்ணி வரதுனால எனக்கு அவுட்புட் பஃபர் எனக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டு and then அந்த பஃபரை நான் வந்து கிளியர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? சோ ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா அவுட்புட் பஃபரை வந்து நான் கிளியர் பண்றேன். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா OB end underscore flash நீங்க கொடுத்தா போதும், ஆட்டோமேட்டிக்கா ஃபுல்லா கிளியர் ஆயிடும். சரிங்களா? இந்த ரெண்டு லைனுக்கு நடுவுல உங்களோட கோடிங் நீங்க எழுத ஆரம்பிங்க. ஓகேங்களா? இப்ப இதுல பாத்தீங்கன்னா டிஃபால்ட்டா அந்த FPDF ல என்ன பண்ணிருப்பாங்கன்னா, ஒரு கிளாஸ் ஃபைல் ஒன்னு கிரியேட் பண்ணிருப்பாங்க. அந்த கிளாஸ் ஃபைல்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பண்ணிருப்பாங்க. பாத்தீங்களா? கன்ஸ்ட்ரக்டர் இருக்கு. இது எதையுமே நீங்க பார்க்க வேண்டாம். இது நீங்க க்ளோஸ் பண்ணிடுங்க. இந்த கிளாஸை மட்டும் நீங்க இதுல இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதுக்காக நான் என்ன பண்றேன்னா, required அப்படிங்கறது நான் போட்டுக்கிறேன். required நம்ம எந்த ஃபோல்டர்ல வச்சிருக்கோம்னு பாருங்க. இப்போ நான் எங்க வச்சிருக்கேன்னா, என்னோட சிஸ்டம்ல என்னோட இண்டெக்ஸ் ஃபைல் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு பக்கத்துல FPDF னு ஒரு ஃபோல்டர் இருக்கு. சோ அத நீங்க இங்க போட்டுக்கோங்க. சரிங்களா? FPDF ஸ்லாஷ் அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா FPDF ஸ்லாஷ் நம்ம ஃபைல் நேம் fpdf.php னு ஒரு ஃபைல் நேம் இங்க இருக்கு பாத்தீங்களா, இந்த ஃபைல் நேமை நீங்க அதுக்குள்ள ஆட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஒன்ஸ் இதுல ஆட் பண்ண உடனே என்ன ஆகும்னா, ஆட்டோமேட்டிக்கா அதுக்குள்ள இருக்கிற கிளாसेस எல்லாம் நீங்க டைரக்ட்டா அக்சஸ் பண்ணிக்க முடியும். சரிங்களா? நான் இதுல என்ன பண்ண போறேன்னா, இப்போ இதுல வந்து நம்ம FPDF அப்படின்ற அந்த கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்னு நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். சோ இதுக்காக நான் $FPDF = new FPDF அப்படினு சொல்லிட்டு நான் இந்த கிளாஸுக்கு ஒரு PDF ஆப்ஜெக்ட் ஒன்னு நான் கிரியேட் பண்ணிருக்கேன். இந்த ஆப்ஜெக்ட் நேம் நீங்க என்ன வேணாலும் கொடுத்துக்கோங்க, அது வர்க் ஆகும். சரிங்களா? அடுத்து நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த FPDF ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு புது பேஜ் ஒன்னு நம்ம ஆட் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன பண்றேன்னா, இந்த FPDF ஆப்ஜெக்ட் இருக்கு பாத்தீங்களா, நீங்க டைப் பண்ணுங்க, ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் கூட பண்ண வேண்டாம். $FPDF PDF ஆப்ஜெக்ட் நேம் பாருங்க, மேல PDF கொடுத்திருக்கேனா. சோ அதுக்குள்ள நீங்க என்ன பண்ணுங்க, இந்த ஆப்ஜெக்ட் இன்பில்ட்டா இருக்கிற add pages அப்படின்ற இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுங்க. add pages இது கேஸ் சென்சிட்டிவ், சோ கரெக்ட்டா போட்டுக்கோங்க.
ஆட் பேஜஸ் அப்படின்ற இந்த ஃபங்க்ஷன் நீங்க கால் பண்ணிட்டா போதும். இதுல வந்து பாத்தீங்கன்னா நாம வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டர் பாராமீட்டர்ஸ் தான் வந்து நம்ம நிறைய விஷயங்கள் பண்ண முடியும் இதுல. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ எனக்கு வந்து இந்த FPDF இருக்கு பாத்தீங்களா, இது ஒரு புது பேஜ் எனக்கு கிரியேட் பண்றதுக்கான ஃபங்க்ஷன். அப்போ ஆட்டோமேட்டிக்கா ஒரு பேஜ் கிரியேட் ஆயிடும். சரி, நான் வந்து ஒரு பேஜ் கிரியேட் பண்றேன், ஆனா எனக்கு அந்த பேஜ் A4 சைஸ்ல தான் வேணும், A3 சைஸ்ல தான் வேணும் அப்படின்னு நம்ம கொடுக்கறதா இருந்தா நீங்க என்ன பண்ணலாம்னா இந்த FPDF அப்படின்ற இந்த கிளாஸோட கன்ஸ்ட்ரக்டருக்குள்ள நீங்க பாராமீட்டரைஸ் கன்ஸ்ட்ரக்டரா பாஸ் பண்ணலாம். இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு C++ பேசிக்ஸ் தெரிஞ்சது அப்படின்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். இல்லைன்னா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. இந்த கன்ஸ்ட்ரக்டர்னா என்ன, பாராமீட்டரைஸ் கன்ஸ்ட்ரக்டர்னா என்ன, அது கொஞ்சம் குழப்பமா இருக்கிற மாதிரி இருக்கும். அது நீங்க ஒர்க் பண்ண உங்களுக்கு சரியா போயிடும். சரிங்களா? இப்போ இதுல பாருங்க, இதுல ஃபர்ஸ்ட் பாராமீட்டர் நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த பேஜ் என்ன ஓரியன்டேஷன்ல சேவ் பண்ணணும். ஓரியன்டேஷன்னா இப்போ ஒரு பேப்பர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு போர்ட்ரேட்ல இருக்கணும், லேண்ட்ஸ்கேப்ல இருக்கணும்னு காட்டுவாங்க பாத்தீங்களா. நான் இதில் காட்டுறேன் பாருங்க. இதுல நீங்க அந்த ஓரியன்டேஷன் நீங்க பேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் செகண்ட் பாராமீட்டர் நம்ம என்ன பாஸ் பண்ணலாம்னா அதோட சைஸை நம்ம பாஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ இங்க பாருங்க, இங்க ஒரு சர்டன் கோட் இங்க நான் பேஸ்ட் பண்றேன். எனக்கு போர்ட்ரேட்ல இருக்கணும், வந்து பாத்தீங்கன்னா எனக்கு சைஸா இருக்கணும். இது இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேஜ் இருக்குன்னா அதோட ஹைட் வித்ல நம்ம மெஷர் பண்றதுக்கு ஒரு யூனிட்ஸ் போடுவாங்களா, அது வந்து நீங்க mmல போடலாம், பாயிண்ட்ஸ்ல போடலாம், சென்டிமீட்டர், இன்ச்சஸ், இந்த 4 வகையில நம்ம போட முடியும். சரிங்களா? பாயிண்ட்ஸ் பாருங்க, PT பாயிண்ட்ஸ், millimeter, சென்டிமீட்டர், and then inchesல நீங்க போட்டுக்கலாம். நான் millimeterல நான் போட்டுக்கிட்டேன். and then பேஜ் சைஸ் கூட நம்ம மாத்திக்கலாம். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து இவங்க ப்ரீடிஃபைனா என்ன பண்ணிருக்காங்கன்னா பேஜ் சைஸ் வந்து A4 இருக்கு. ஸோ இப்போ A4 இருந்தால் நீங்கள் என்ன பண்ணலாம்னா கேப்ஸில் A4ன்னு போடுங்க, அல்லது A3 போட்டுக்கோங்க, அல்லது A5 போட்டுக்கோங்க. லெட்டர் பேஜ் இருக்கு, லெட்டர் சைஸு கூட நீங்கள் எடுத்துக்கலாம், லெட்டர். அண்ட் தென் வந்து லீகல் சைஸு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த கீவேர்ட் நீங்கள் இங்கே யூஸ் பண்ணீங்கன்னா இந்த சைஸுக்கு நீங்கள் பேப்பர் எடுத்துக்க முடியும். ஓகேங்களா? இப்போ இதில் பாருங்க, நான் பேஜ் ஒன்று ஆட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் தென் அந்த பேஜுக்குள்ளே எதுவுமே கொடுக்காம இதோட அவுட்புட் மட்டும் நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். ஸோ அப்போ $PDF அப்படின்ற இந்த ஆப்ஜெக்டை நீங்கள் போட்டுட்டு PDF arrow operator output அப்படின்ற இன்பில்ட் ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இது நீங்க சேவ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க உங்க பிரவுசர்ல போயிட்டு லோக்கல் ஹோஸ்ட் நம்ம WAMP ஓபன் பண்ணிக்கோங்க. XAMPP இருந்தா XAMPP ஓபன் பண்ணிக்கோங்க. உங்க ப்ராஜெக்ட் PDF ப்ராஜெக்ட் இருக்கு பாத்தீங்களா, இதை நான் கிளிக் பண்றேன். எனக்கு இங்க பாத்தீங்களா நான் PDF ஸ்பெல்லிங் தப்பா போட்டிருக்கேன் பாத்தீங்களா, லைன் நம்பர் 12 தப்பா இருக்கு. ஸோ லைன் நம்பர் 12ல PDFன்னு மாத்திக்கோங்க, சேவ் பண்ணுங்க. அண்ட் தென் அவுட்புட் ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து பாத்தீங்களா A4 சைஸ் போர்ட்ரேட்ல வந்துருச்சு பாத்தீங்களா. நான் ஜூம் குறைச்சு காட்டுறேன் பாருங்க. பாத்தீங்களா 60% ஜூம்ல நான் காட்டியிருக்கேன். இது எனக்கு A4 சைஸ் இந்த பேப்பர் எனக்கு ஜென்ரேட் ஆயிடுச்சு. சரி, எனக்கு லேண்ட்ஸ்கேப்ல எனக்கு வேணும், போர்ட்ரேட்ல வேணாம் அப்படின்னா Lன்னு போட்டுக்கோங்க. இந்த பேப்பர் அப்படியே இப்படி டர்ன் பண்ணீங்கன்னா பாத்தீங்கன்னா ரெஃப்ரெஷ் பண்றேன் பாத்தீங்களா, டர்ன் ஆயிடுச்சு. ஸோ லேண்ட்ஸ்கேப் வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க இந்த சைஸை மாத்திக்க முடியும். அண்ட் தென் A4 சைஸா அண்ட் தென் A3யா A5யா லீகலா உங்களுக்கு எது வேணா போட்டுக்கோங்க. காமனா A4 சைஸா வந்து எல்லா இடத்துலயும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதே நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஆட் பேஜஸ் கொடுத்த உடனே உங்களுக்கு என்ன ஆகும்னா பேஜ் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த பேஜஸ்ல நீங்க என்ன பண்ணலாம்னா நீங்க மார்ஜின்ஸ் கூட நீங்க செட் பண்ணலாம். இது நான் போக போக உங்களுக்கு நான் என்னன்னு சொல்றேன் நான். இப்போ இதுல பாருங்க, அடுத்தது நான் வந்து எனக்கு ஃபாண்ட் ஸ்டைல் மாத்தணும் அப்படின்னா ஃபாண்ட் ஸ்டைலை நீங்க மாத்திக்கலாம். இதை நான் பேஜ் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நான் என்ன பண்றேன்னா இந்த PDF ஆப்ஜெக்ட்டுக்கு இன்பில்ட்டா ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, செட் ஃபாண்ட்னு ஒன்று இருக்கு, செட் ஃபாண்ட். ஓகேங்களா? செட் ஃபாண்ட் நீங்க கொடுத்துட்டீங்கன்னா போதும். அதுக்குள்ள நீங்க பாராமீட்டரா நீங்க என்ன பண்ணலாம்னா 3 வேல்யூ நீங்க பாஸ் பண்ணலாம். ஒன்று வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபாண்ட் நேம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏரியல் நான் போடுறேன். இது போல்டா வேணும்னா B போட்டுக்கோங்க, இட்டாலிக்கா வேணும்னா I போட்டுக்கோங்க, அண்டர்லைன்னா U போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதோட சைஸ் நான் என்ன பண்றேன்னா 16 or 18 நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகேங்களா? அப்போ இந்த டாக்குமெண்ட்ல இருக்கிற இதுக்கு மேல வர எல்லா டெக்ஸ்ட் கண்டென்ட்டும் உங்களுக்கு இந்த சைஸ்ல வந்துடும். சரிங்களா? அதுக்கப்புறம் இப்போ நான் ஒரு சின்ன ஒரு ரெக்டாங்குலர் போர்ஷன் மாதிரி வரைவோம். இப்போ FPDF பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் ரெக்டாங்குலர் போர்ஷன் மாதிரி தான் வரைவாங்க. நீங்க ஒரு சின்ன சின்ன செல்ஸா நீங்க வரைஞ்சு அதுக்குள்ள கண்டென்ட்டை நீங்க போடலாம். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்றேன்னா இந்த PDF ஆப்ஜெக்ட்ல செல் அப்படின்னு சொல்லி ஒரு இன்பில்ட் ஃபங்க்ஷன் இருக்கு. இந்த செல்ல பாருங்க, நான் 40,10 இது x axis and y axis. xல வந்து 40, yல வந்து 10. ஸோ இதுல என்ன கண்டென்ட் கொடுக்குறோமோ ஹலோ வேர்ல்ட்னா அவுட்புட்ல உங்களுக்கு ஹலோ வேர்ல்டுன்னு வந்துடும். சரிங்களா? இப்போ இதை நான் சேவ் பண்றேன். இப்போ அவுட்புட்ல நான் ரெஃப்ரெஷ் பண்றேன் பாருங்க, எனக்கு ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்களா ஹலோ வேர்ல்ட் அப்படின்ற ஒரு மெசேஜ் வந்துருச்சு. இது PDFல தான் இருக்கு. நான் ஃபயர்ஃபாக்ஸ் யூஸ் பண்றதுனால உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கு. இந்த ஃபைலை நீங்க சேவ் பண்ணி டெஸ்க்டாப்ல சேவ் பண்ணும்போது பாருங்க உங்களுக்கு PDF ஃபைலா உங்களுக்கு வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ
இதில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா இன்கேஸ் எனக்கு வேறு ஒரு செல்லில் வேறு ஒரு டேட்டா ஆட் பண்ணணும் அப்படின்னா இதிலே நீங்கள் என்ன பண்ணலாம்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் டியூட்டர் ஜோஸ் அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன். எனக்கு சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 60:10 வரணும் அப்படின்னு நான் போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். இதை சேவ் பண்ணிவிட்டு இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன்னா எனக்கு 60:10 வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ எனக்கு வந்திருக்கும். ஓகேங்களா? அப்போ எக்ஸ் ஆக்சிஸ் 60 வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே பிளேஸ் ஆகிடுச்சு. ஒய் ஆக்சிஸ் 10 இதே ஒய் ஆக்சிஸ் 50 நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவுட்புட்டில் பாருங்கள் எனக்கு ஒய் ஆக்சிஸ் 50 எனக்கு பிரிண்ட் ஆகிடுச்சு. அப்போ இந்த மாதிரி எனக்கு எக்ஸ் அண்ட் ஒய் போர்ஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பிரிண்ட் பண்ணுறதுனால நீங்கள் ஒரு இன்வாய்ஸோ அல்லது ஒரு பிடிஎஃப் டாக்குமெண்ட் ஜென்ரேட் பண்ணும்போது ஒரு பர்டிகுலர் இடத்துல எனக்கு அது வரணும் அப்படின்னா ஈஸியாக நீங்கள் கொண்டு வர முடியும். சரிங்களா? இப்போ இந்த வீடியோவில் நான் ரொம்ப சிம்பிளாக ஒரு பிடிஎஃப் ஃபைலை ஒன்று ஜென்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். இன் ஃபியூச்சர் வீடியோஸ் இந்த கண்டினியூஸ் சீரீஸில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த பிடிஎஃப் FPDFல நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அது ஒவ்வொன்றா பார்ப்போம். மினிமம் ஒரு 10 வீடியோஸ் ஆச்சு வரும். இந்த 10 வீடியோஸ் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் எந்த விதமான இன்வாய்ஸாக இருந்தாலும் நீங்கள் பிரிண்ட் பண்ண முடியும். எந்த ஒரு டாக்குமெண்ட்டாக இருந்தாலும் நீங்கள் அது பிடிஎஃபாக ஈஸியாக ஆன்லைனில் நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நான் இன்னும் ஃபியூச்சர் நிறைய வீடியோஸ் இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு இப்போ ஒரு என்னோட லிஸ்ட்டில் நான் வச்சுருக்கேன். இன் ஃபியூச்சர் வீடியோஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் ரெகுலராக நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க. எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அண்ட் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவோட இமீடியட் நோட்டிஃபிகேஷனுக்கு இந்த பெல் ஐகான் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள்.